சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ரொம்ப அமைதியாக சோர்வடைய வைக்கிறது. காரணமே தெரியாத ஒரு பாரம், சொல்ல முடியாத ஒரு கவலை, யாரிடமும் பகிர முடியாத ஒரு வலி. அப்படி மனம் கனமாக இருக்கும் நாளில் நம்மை அறியாமலே கால்கள் கோயிலை நோக்கி நடக்கத் தொடங்கும். உள்ளே நுழைந்தவுடன் மணியோசை கேட்கும். ஒரு கணம் உலக சத்தங்களெல்லாம் மங்கிப் போகும். அப்போ ஒரு கை நீட்டப்படும். அந்த கையில் இருக்கும் தீர்த்தம். சில துளிகள் கண்களில், சில துளிகள் வாயில். அவ்வளவுதான். பெரிய மாற்றம் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக தளர்ந்து விழுகிறது. அந்த ஒரு நிமிட அமைதிக்காகத்தான் மனிதன் நூற்றாண்டுகளாக கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறானோ என்று தோன்ற வைக்கிறது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் தீர்த்தம் வாங்கி கண்களில் தெளித்து வாயில் குடிக்கும் அந்த ஒரு நிமிடம் பலருக்கு சாதாரண பழக்கமாக தெரிந்தாலும் இந்து மரபில் அது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட செயலாகவே பார்க்கப்படுகிறது. நீர்தானே, இதில் என்ன சக்தி இருக்கப் போகிறது என்ற கேள்வி இயல்பாகவே நம்ம மனதில் எழுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்து சமூகம் தீர்த்தத்தை தவறவிடாமல் தொடர்ந்து பின்பற்றியிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் வெறும் நம்பிக்கையை தாண்டிய ஏதோ ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. தீர்த்தம் என்பது சாதாரண நீர் அல்ல. அது தெய்வமூர்த்தியின் அருகில் வைத்து மந்திர உச்சரிப்புகளால், துளசி, வில்வம், பூ, சந்தனம் போன்ற புனித பொருட்களால் சுத்திகரிக்கப்பட்ட நீர். இந்து தத்துவத்தில் நீர் என்பது சுத்தத்தின் சின்னம். சுத்தம் என்பது சமநிலையின் அடையாளம். அந்த சமநிலையே உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் அடிப்படை என நம்பப்படுகிறது. அதனால் தீர்த்தம் குடிப்பது என்பது என் உடல், என் மனம், என் எண்ணங்கள் மூன்றையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்று மனிதன் தனக்குள் எடுத்துக்கொள்ளுவதொரு அமைதியான உறுதியைப் போலவே இருக்கிறது. இங்கே உளவியல் பார்வையை எடுத்துக்கொண்டால் மனித மூளை நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்களுக்கு மிகவும் வலுவாக பதிலளிக்கிறது என்று மனநிலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். கோயில் சூழல், மணியோசை, மந்திரங்களின் ஒலி, தெய்வ உருவத்தின் பார்வை இவை அனைத்தும் சேர்ந்து மனித மனதை மெதுவாக அமைதிப்படுத்துகின்றன. அந்த அமைதியான நிலையில் மூளையிலுள்ள ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கும் ஹார்மோன்கள் குறைய ஆரம்பிக்கின்றன. மனம் சாந்தமடைந்தவுடன் உடலின் இயற்கை பாதுகாப்பு சக்தியான இம்யூனிட்டி சிஸ்டம் தானாகவே சிறப்பாக செயல்படத் தொடங்குகிறது. அதனால்தான் தீர்த்தம் குடித்தவுடனே பலருக்கு ஒரு இலகுவான உணர்வும் மனத்தில் ஒரு தெளிவும் ஏற்படுகிறது. இது மாயமல்ல, உள்மனத்தின் இயல்பான செயல். மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் தீர்த்தத்தின் பின்னாலுள்ள அறிவியல் கவனிக்கத்தக்கது. கோயில் தீர்த்தத்தில் பெரும்பாலும் கலந்திருக்கும் துளசி, வில்வம், சந்தனம் போன்றவை ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படும் மூலிகைகளே. துளசி கிருமிகளை எதிர்க்கும் தன்மை கொண்டது. வில்வம் செரிமானத்தை சீராக உதவுகிறது. சந்தனம் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் இயல்பு கொண்டது. இவை எல்லாம் மிகச் சிறிய அளவிலேயே இருந்தாலும் தொடர்ந்து பழகும்போது உடலுக்கு நன்மை தரக்கூடியவை. மேலும் பழங்காலத்தில் தீர்த்தம் வைக்கப்பட்ட செம்பு அல்லது வெண்கல பாத்திரங்களே நீரிலுள்ள தீங்கு தரும் கிருமிகளை குறைக்கும் தன்மை கொண்டவை என்பதை இன்றைய அறிவியலும் உறுதி செய்திருக்கிறது. அறிவியல் கோணத்தில் இம்யூனிட்டி என்பதை மருந்துகளால் மட்டுமே உருவாக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனநிலை, நம்பிக்கை, வாழ்க்கை ஒழுங்கு, மன அழுத்தத்தின் அளவு இவை அனைத்தும் உடலின் எதிர்ப்பு சக்தியை நேரடியாக பாதிக்கின்றன. தீர்த்தம் குடிக்கும்போது மனம் அமைதியாகி உடல் தளர்வடையும் அந்த தருணத்தில் நரம்பு மண்டலம் சமநிலைக்கு வருகிறது. இதன் விளைவாக செரிமானம் மேம்படுகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, உடலின் பாதுகாப்பு அணுக்கள் சிறப்பாக செயல்படத் தொடங்குகின்றன. இதையே இன்றைய அறிவியல் மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் என்று அழைக்கிறது. கோயில் தீர்த்தத்தின் இன்னொரு அழகான அம்சம் அது அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுவதுதான். பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன் என்ற வேறுபாடுகள் இங்கே இல்லை. எல்லோரும் ஒரே தீர்த்தத்தை வாங்குகிறார்கள். இது மனித மனதில் நான் தனியாக இல்லை, நானும் இந்த சமூகத்தின் ஒரு பகுதி என்ற உணர்வை உருவாக்குகிறது. அந்த சேர்ந்திருப்பின் உணர்வை பல நேரங்களில் மன அழுத்தத்தை குறைத்து மனிதனை உள்ளார்ந்த வலிமையுடன் வாழ வைக்கிறது. அப்படியென்றால் கோயில் தீர்த்தம் நம்பிக்கையா என்ற கேள்விக்கு பதில் ஆம்தான். ஆனால் அது கண்மூடிய நம்பிக்கை அல்ல. அது உள்மன அமைதியை உருவாக்கும் உளவியல், உடலை பாதுகாக்கும் பாரம்பரிய மருத்துவ அறிவு, இம்யூனிட்டியை தூண்டும் அறிவியல் உண்மை இவை மூன்றும் ஒன்றாக இணைந்த ஒரு முழுமையான வாழ்க்கை முறையின் ஒரு சிறிய பகுதியாகவே தீர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைய அறிவியல் வளர்ந்த காலத்திலும் கோயில் தீர்த்தத்தின் அர்த்தம் இன்னும் மனித வாழ்வில் உயிரோடே இருக்கிறது.
அடுத்த முறை கோயிலில் தீர்த்தம் வாங்கும்போது இது வெறும் நீர் என்று நினைக்காமல் என் மனமும் உடலும் மீண்டும் சமநிலைக்கு திரும்பும் ஒரு தருணம் என்று நினைத்து குடித்துப் பாருங்கள். அந்த எண்ணமே தீர்த்தத்தின் உண்மையான சக்தியாக மாறும்.